பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் ஆத்ம சுத்தியில் தொடர்ந்து பாடுகிறார். அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு, அடியவர்க்கு எளியான். நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினில் கசிந்து உணர்ந்திருந்தேயும், உள கருத்து உனை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே. பலகு அறுத்து உடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே என்று பாடுகிறார். இமையவர்க்கு அப்படின்னா தேவர்களுக்கு, களவு அப்படின்னா கள்ள வழியை, உள அப்படின்னா இந்திரியங்களுக்கு விஷயமாக உள்ளவையெல்லாம், கருத்து அப்படின்னா வெறுத்து, உனை நினைந்து அப்படின்னா சாதனத்துக்கு பொருந்திய கருவி நீ அப்படின்னு முடிவு செய்து, களன் அப்படின்னா தங்குமிடம், பலகு அறுத்து அப்படின்னா குற்றங்களை நீக்கி. அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் தன் நெஞ்சை பார்த்து சொல்கிறார். ஆத்மாவை தானே சுத்தி செய்கிறாரு. அதனால் நெஞ்சே, அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அப்படிங்கிறார். இந்த தேவர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, தான் யார் அப்படிங்கிற ஒரு தன்முனைப்போடையே இறைவனை தேடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, தான் ரொம்ப காலம் வாழப்போகிறோம், அமிர்தம் உண்டவர்கள் அப்படிங்கிற அந்த தான்கிற உணர்வுலாம் இருக்கும் அவங்களுக்கு. தன்முனைப்போட இறைவனை தேடுவாங்க. அப்போ என்ன ஆயிடுவார், அரியவன் அவர்களுக்கு அரியவனாகி விடுவார். இமையவர்க்கு அப்படின்னா தேவர்களுக்கு, தேவர்களாலேயே அறிய முடியாது அந்த இறைவனை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அடியவர்க்கு எளியான். அந்த தேவர்களுக்கு தான் அவர் அரியவன், ஆனால் எளியவன் யாருக்கு தெரியுமா, அவனையே மனசுக்குள்ளே வச்சு ஆராதனை செய்து அன்பு வளைய விரித்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அடியார்கள், இறைவனின் அன்பர்கள், அவங்களுக்கு ரொம்ப எளியவன் அப்படின்னு சொல்கிறார். நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும் அப்படின்னு தன்னோட பற்றி தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்கிறார். களவு அறுத்து அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனாக பிறந்தா நிறைய அவர்கிட்ட வேண்டாத குணங்கள் இருந்திருக்கும் தானே. மனிதர்கள் அப்படின்னு பிறந்துட்டாலே தேவையற்ற குணங்கள் நிறைய இருக்க தானே செய்யும். அதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்தார், நம்மளுக்குள்ளே இருக்கிற காமம் அப்படிங்கிற பல 6 பகைகள் இருந்திருக்கும். நம்மளுடைய உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருந்திருக்கும், மனம், காமம், கோபம், மோகம், மதம், மாச்சரியம் அப்படின்னு நிறைஞ்சு போன இருந்தது தானே, காடு மாதிரி இருந்தது தானே நம்ம மனசு. அதெல்லாம் என்ன பண்ணார், அவர் யார் தெரியுமா, சதாசிவமூர்த்தி. அவர் தான் எழுந்தருளணும் அப்படின்னா, ஐயோ இவங்கிட்ட நிறைய காமக்ரோதாதிகள் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்மளுடைய வேண்டாத இதெல்லாம் தூறு வாருவோம் இல்லையா கிணத்துல, அந்த மாதிரி அவர் என்ன செய்தார், தூறுகளை எல்லாம் களைந்து விட்டார். அப்புறம் என்ன பண்ணார், அழகாக சுடர் விட்டு எரிய வச்சார் நம்ம மனசை. அப்படி எரிய வச்சு தானே களவு அறுத்து நின்று ஆண்டமை, நமக்குள்ளேயே வந்தாரே, என்னை ஆண்டாரே, கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும், அடடா என்னுக்குள்ளேயே நீயே சுத்தம் பண்ணிக்கிட்டியே. இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வீடை எல்லாருமா சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஹை அஃபீஷியல்ஸ்லாம் யாராவது வந்தால் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம். ரொம்ப பெரிய விஐபிலாம் வந்தால் நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துல பணியிடங்கள்லாம் என்ன செய்கிறோம், பயங்கரமாக மேடை அலங்காரம், அப்புறம் யார் பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல்ஸ்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணி வைப்போம், ரொம்ப அழகழகாக யார் வரவேற்கிறா, யார் பேச போகிறா, யார் பூச்செண்டு கொடுக்க போகிறா, யார் சந்தனம் கொடுக்க போகிறான்னு பார்த்து அழகு பண்ணி வைப்போம் இல்லையா. இவர் யார், உலகை படைத்தவர், சாட்சாத் சிவபெருமான், சதாசிவன், ஆனந்த கூத்தாடும் தில்லை மகேசன் நம்ம வீட்டுக்கு வரார் அப்படின்னா எந்த வீட்டுக்கு, என் உள்ளம் என்னும் வீட்டுக்கு வந்தார். நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்
அப்படியே அழகாக செஞ்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா, ஒன்றும் பண்ணல. அவர் என்ன தெரியுமா பண்ணார், கருணாமூர்த்தி. ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி, இது அறியாமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, தானே அழகான என்னுடைய மனசில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் எடுத்துட்டார், அறுத்து விட்டார், இந்த கோபமெல்லாம் தள்ளி விட்டுட்டார், என்னை திருத்தி விட்டார். அந்த மாதிரி உன்னை நினைந்து உலக அறுத்து உளம் பெருங்கலன் செய்ததும் இல்லை. பெருங்கலம்னு, களன்னா தங்கும் இடம். எப்படிப்பட்ட இறைவன் வராரு, மகேஸ்வரன். அவர் உள்ளத்துக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், எல்லாம் பெரிய இடமா ஆக்கி வைக்கணும் இந்த மனசுக்குள்ள. நீ என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல. களன்னா தங்கும் இடம், பழகு அறுத்துனா குற்றங்களை நீக்கி. மனசு முன்னாடி மாசோடு தான் இருந்தது, அந்த மாசு எல்லாம் அகற்றி விட்டு தானே வந்து உட்கார்ந்து கொண்டார். அப்படின்னா அவர் எவ்வளோ கருணாமூர்த்தி. அப்படி வந்து உட்கார்ந்தா நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கூட எப்போவாவது ரொம்ப பெரிய உயர்ந்த மனிதர்கள் நம்ம வீட்டில் வந்து எளிமையாக பேசிட்டு அழகாக அன்பாக இருந்துட்டு நாம் கொடுக்குற ஒரு ஏதோ ஒரு சின்ன அன்பாக கொடுக்குற தின்பண்டத்தை கொடுத்தோம்னா அழகாக அவங்க சாப்பிட்டுட்டு போகும்போது நமக்கு எப்படி இருந்திருக்கும். அப்படியே ராமாயணத்தில் ஸ்ரீராமர் வந்து அந்த சபரி கொடுக்குற பழங்களை சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்வார். சபரி கடிச்சு கடிச்சு கொடுப்பா, அதை பார்த்து முகம் சொல்லிப்பார் லக்ஷ்மணன். ஆனால் அன்பாக கொடுக்குறார் அப்படின்னு அழகாக வாங்கி சாப்பிடுவார் ஸ்ரீராமர். அது மாதிரி நாம் என்ன பண்ணியிருக்கணும், பெரிய இடம் கொடுத்து அவரை அன்பாக செஞ்சுருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தாலே நம்ம அப்படி தானே சொல்லுவோம், இப்போ எவ்வளோ பெரிய மனிதர் நம்ம வீட்டுக்கு வந்தார், சிம்பிளாக நடந்துக்கிட்டாரு, ரொம்ப அழகாக, அவ்வளோ அழகாக நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணார், அரியவனாயிருக்கும் அந்த சிவபெருமான் எளியனாக என் மனசுக்குள்ளே வந்து, அடடா இந்த குழந்தை குற்றங்கள்லாம் வச்சுருக்கேன்னு குற்றங்களையெல்லாம் தானே களைந்து விட்டு அழகாக உட்காந்தா என்ன பண்ணியிருக்கணும், பெரிய கலனாக நான் மாற்றியிருந்துருக்கணும், கசிந்து உணர்ந்துருக்கணும், உருகி இருக்கணும். ஒன்றும் பண்ணல. உல கருத்து உனை நினைந்து நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் இந்திரியங்களால் நம்ம போகும் இல்லையா, நம்மளோட ஐம்புலன்கள், அதையெல்லாம் வெறுத்திருக்க வேண்டும். கருத்து என்றால் வெறுத்து, நான் இதையெல்லாம் வெறுத்திருக்க வேண்டும், இதெல்லாம் பற்றையெல்லாம் விட்டு இருக்க வேண்டும். பற்றை விட்டுட்டா ஏதாவது உன்னை பிடிச்சிக்கணும்ல. உனை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே. நீ உன்னையே நினச்சி, சிவபெருமானே உன்னையே நினச்சி நான் என்ன பண்ணியிருக்கணும், என் மனசை பெருங்கலனா நீ தங்கிறதுக்கு அழகான இடமா மாற்றிருக்கணும், செஞ்சுருக்கணும் இல்லையா. செய்ததும் இலை நெஞ்சே, ஏன் நெஞ்சே நீ இப்படி பண்ணிட்ட, அவருக்கு நீ அழகாக இடம் கொடுத்துருக்கணும் இல்லையா. பழகு அறுத்து உடையான், பழகு அறுத்து உடையான்னா குற்றங்களை நீக்கினவன், நம்மை உடையவன் அவனே. அவன் வந்தவனே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கழல் பணிந்திலை, அவனுடைய திருவடிகளை பணிந்திருக்க வேண்டும் அல்லவா. அந்த அப்படியே சிக்கனை பிடிச்சிக்கிட்டு நாம் என்ன பண்ணியிருந்துருக்கணும், சிவசிவா சிவசிவான்னு சொல்லி அப்படியே பரமனையே நாடி இருக்க வேண்டும் அல்லவா. அப்போ தானே நாம் உய்வடைஞ்சிருக்க முடியும். அப்படி பண்ணலையே, என்ன பண்ணோம், பணிந்திலை உடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே. இப்படி இருந்தால் நம்ம எப்படி பரகதியை அடைவது, நம்மளுடைய பூஜையின் வாயிலாகவும் அன்பின் வாயிலாகவும் பக்தியின் வாயிலாகவும் நம்ம மனசை அப்படியே பெருசாக வச்சுக்கிட்டு அவர் வந்தவனே பரமனையே நாடி இருக்க வேண்டும். நம்ம எதுவுமே செய்யலையே, அப்போனா என்ன நடக்கும், நீ உய்வு அடைவதற்கு இவை யாவும் உற்ற உபாயங்கள், நீ ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃபாலோ பண்ணலன்னா என்ன நடக்கும், அவரை எப்படி நாம் பிடிக்க முடியும், அவர்கிட்ட எப்படி நாம் போய் சேர முடியும். இந்த மனசை தூய்மையாக வச்சுருந்தா தானே அவர் நம்மக்கிட்டேயே வந்து தங்கிக்குவார். ஒரு முறை வந்தாரே, அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, மனமே உன்னை அவன் ஆட்கொண்டான் இல்லையா, உன் பேர் எத்தனையோ குற்றங்கள் இருந்தும் மன்னித்து உன்கிட்ட வந்து அவன் இருந்தான். நீ என்ன செஞ்சுருக்கணும், அவனை கரெக்டாக ட்ரீட் பண்ணி அவனை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கணும். நீ பண்ணலை. பரகதி புக நீ விரும்பி இருப்பின் இந்த குற்றங்களை எல்லாம் அறுத்திருப்ப. அவனே அறுத்து வந்த பிறகு கூட நீ அவனை தக்க வைத்து கொள்ளவில்லை. நீ ஒழுங்காக தக்க வைத்துக்கோ, திரும்பவும் சிவசிவா சிவசிவா என்று பரகதியை அடைவதற்கான எல்லா உபாயங்களையும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு தன் மனத்துக்கு சுத்திகரிக்க, தன் உள்ளத்தை சுத்திகரிக்க, தன் ஆத்மாவுக்கு அவர் அறிவுரை கூறுகிறார். இப்படியாக நாமும்
குற்றங்களை அவர் களையிற மாதிரி தான் நம்மளுக்கும் களைவார். இறைவன் நம்மளுக்கெல்லாம் மனசில் இருக்கிற குற்றங்களை களைந்ததுனால தான் நமக்கு எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகம் முழுக்க. நாம் இந்த திருவாசகத்தை பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற மாசையும் அவர் களைஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டுருக்காரு. நாம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா நாமும் சிவபெருமானையே பாடி அவன் நாமத்தையே ஜபித்து அவனையே சிந்தித்து அவன் பாடல்களையே கேட்டு அவன் திருவடிகளை அடைவோமாக, அவனுடைய பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.